மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என்னினிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை என்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை என்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை என்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது அக்கறை என்ற கவிதையை பற்றி பார்த்தோம். அது ஒரு காலை நேரம். பள்ளிக்கு செல்வோரும் பணிமனைகளுக்கு செல்வோரும் பிறரும் பரபரப்புடன் அந்த சாலையில் விரைந்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது பின் இருக்கையில் தக்காளி பழக்கூடை கட்டப்பட்ட ஏரூருளை வண்டியில் ஏறி ஒருவன் வந்து கொண்டிருந்தான். ஏதோ காரணத்தாலோ பின்னிருக்கையில் கட்டப்பட்டு இருந்த கட்டு தளர்ந்து தக்காளி பழக்கூடை சரிந்து தரையில் சாய்ந்தது. அதனால் அதனுள் இருந்த பழங்களுள் பெரும்பான்மையானவை நசுங்கியதால் அக்கூடையின் பெரும்பகுதி செந்நிறம் பூசப்பட்டது போல திகழ்ந்தது. இந்நிகழ்ச்சி நடந்த இடத்தை கடந்து பலரும் போயினர் வந்தனர். ஆனால் அவருள் எவருமே ஐயோ இப்படி நிகழ்ந்து விட்டதே என்று அனுதாபமும் காட்டவில்லை. ஓடுகின்ற பழங்களை எடுத்து தந்து உதவவும் முன்வரவில்லை. யாருக்கு எது நேர்ந்தால் எனக்கு என்ன என்ற போக்கில் அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். கூடை சரிந்ததனால் அதனுள் இருந்து விழுந்து நசுங்கியது தக்காளி பழங்கள் மட்டுமல்ல, பிற மனிதர்களை பொருட்படுத்தாத மனிதாபிமானமும் தான். அவற்றை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது குறுந்தொகை. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று மனிதன் பேசுகின்ற சங்ககால கவிதைகள் தமிழ் சமுதாயத்தினுடைய மாண்புகளை காட்டக்கூடிய கால கண்ணாடிகளாக திகழ்கின்றன. அப்படி தமிழ் சமுதாயத்தின் மாண்புகளை காட்டக்கூடிய கால கண்ணாடியாக திகழும் குறுந்தொகை பாடலின் தலைவனின் பிரிந்திருக்கக்கூடிய தலைவியினுடைய துயரை துடைக்க தோழி கூறிய ஆறுதல் என்ன என்பதை பற்றி இன்றைய பாடப்பகுதியின் வாயிலாக நாம் அறிந்து கொள்வோம். பாடப்பகுதிக்குள் செல்வோமா மாணவர்களே? தங்களுடைய பாட புத்தகத்தில் பக்கமெண் 239 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. பெருங்கடுங்கோ குறுந்தொகை பாடலை பாடியவர் பெருங்கடுங்கோ என்பவர். இவர் சேர மரபினர், சேர மரபை சார்ந்தவன். சேரமான் பாலை பாடிய பெருங்கடுங்கோ எனவும் இவர் வழங்கப்படுகின்றார். பாலை திணையை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஆகிய 5 திணைகளில் பாலை திணையை பல்வேறு விதமாக சிறப்பித்து பாடக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர் இவர். பெருங்கடுங்கோ என்ற இயற்பெயரை கொண்டவர். பாலைத்திணை ஒன்றையே இவர் பாடிய காரணத்தினால் பாலை பாடிய என்ற அடைமொழியானது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இவர் பாடிய பாடல்களாக நற்றிணையில் 10 பாடல்களும் குறுந்தொகையில் 10 பாடல்களும் அகத்திணையில் அதாவது அகநானூற்றில் 11 புறநானூற்றில் 1 மொத்தம் 32 பாடல்கள் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றன.
குறுந்தொகை இந்நூலானது 4 அடி முதல் 8 அடிகள் வரை அமைந்த குறுகிய ஆசிரியப்பாக்களை கொண்டு தொகுக்கப்பட்ட நூல். 4 அடி முதல் 8 அடிகள் வரை அமைந்த குறுகிய ஆசிரியப்பாக்களை கொண்டு தொகுக்கப்பட்ட நூல். அதனால்தான் இந்நூலுக்கு குறுந்தொகை என்ற பெயரானது இருக்கின்றது. இது அளவால் பெற்ற பெயர். குறுகிய அடிகளை கொண்டிருக்கக்கூடியது என்பதனால் இந்நூலில் மொத்தம் 400 பாடல்கள் தொகுக்கப்பட்டு இருக்கின்ற காரணத்தினால் இது குறுந்தொகை 400 என்றும் வழங்கப்படுகின்றது. இந்நூலில் பல்வேறு காலங்களில் வாழ்ந்த புலவர்கள் 205 பாடிய பாடல்கள் தொகுக்கப்பட்டு இருக்கின்றன. இந்நூலை தொகுத்தவர் பூரிக்கோ என்பவர். தொகுப்பித்தவர் யார் என்பது தெரியவில்லை. ஆனால் தொகுக்கப்பட்ட காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. இந்நூல் குறுகிய அடிகளில் அழகிய கருத்துக்களை சுவைபட விளக்குவதாக அமைந்திருக்கின்றது. பண்டை தமிழரினுடைய ஒழுக்கம், வாழ்க்கை முறை, பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள், நாகரிக சிறப்பு முதலிய செய்திகளை இந்நூலின் மூலமாக நாம் நன்கு உணரலாம். இந்நூலில் அமைந்திருக்கக்கூடிய உவமைகள் அதனை கற்பவர்களுக்கு பேரின்பம் விளைவிப்பனவாக அமைந்திருக்கின்றன. அதனாலே 8 தொகை நூல்களை கூறும் பாடலில் இது நல்ல குறுந்தொகை என்ற அடைமொழி கொடுத்து சிறப்பிக்கப்படுகின்றது. தொல்காப்பியம் முதலிய நூல்களுக்கு உரை எழுதிய ஆசிரியர்கள் இந்நூற் பாடல்கள் பலவற்றை மேற்கோள்களாக எடுத்தாளப்பட்டிருக்கின்றது. இந்நூலில் உள்ள பாடல்கள் யாவும் பண்டைய தமிழரின் அகவொழுக்கமாகிய இன்பியல் வாழ்க்கையை சுவைபட சித்தரிப்பதாக அமைந்திருக்கின்றது. அதனால் இது அகப்பொருள் நூலாக அமைந்திருக்கின்றது. அகப்பொருள் என்பது ஒத்த அன்புடைய தலைவனும் தலைவியும் தன்னுடைய உள்ளத்தின் உணர்வால் அனுபவித்து அறியக்கூடிய இன்பத்தை பற்றி கூறுவதாக அமைந்திருக்கின்றது. புறத்தாருக்கு இத்தன்மையது என்று உரைக்க இயலாததாய் அகத்தே நிகழுகின்ற ஒழுக்கம் பற்றி கூறுகின்ற காரணத்தினால் இது அகம் எனப்படுகின்றது. அகம் என்பது களவு, கற்பு என இருவகையாக இருக்கின்றது. தமிழரின் வாழ்வில் அகப்பொருள் நிகழ்வுகளை கவிதையாக்கி கூறக்கூடியது இந்நூலானது. 1915ஆம் ஆண்டு சௌரி பெருமாள் அரங்கனார் முதலில் இந்நூலை பதிப்பித்தார். நமக்கு பாடமாக வந்திருக்கக்கூடியது 37வது பாடல். பாலை பாடிய பெருங்கடுங்கோ இயற்றிய பாடல் நமக்கு பாடப்பகுதியாக இடம்பெற்றிருக்கின்றது. பாடலை காண்போம் மாணவர்களே. நன்றி. குறுந்தொகை. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று மனிதம் பேசிய சங்க கவிதைகள் தமிழ்ச் சமுதாயத்தின் மாண்புகளை காட்டும் காலக் கண்ணாடியாய் திகழ்வன. யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லாமே என்னுடைய ஊர்தான், அந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைவருமே என்னுடைய உறவினர்கள்தான் என்று மனிதம் பேசுகின்ற, மனித நேயத்தை பேசுகின்ற சங்ககால கவிதைகளானது தமிழ் சமுதாயத்தினுடைய மாண்புகளை, தமிழ் சமுதாயத்தினுடைய மேன்மைகளை காட்டக்கூடிய கால கண்ணாடியாக அவை திகழ்கின்றன. அவற்றுள் ஒன்றாக இருக்கக்கூடிய குறுந்தொகை ஒரு அக இலக்கிய நூலாக அமைந்திருக்கின்றது. அந்நூலினுடைய சிறப்பு கருதியே, அந்நூலினுடைய சிறப்பினை கருதியே நல்ல குறுந்தொகை என்று அழைக்கப்படுகின்றது. குறுந்தொகை பாடல்கள் பலவும் இயற்கை காட்சிகள் மூலமாக அன்பின் வளத்தை படம் பிடித்து காட்டக்கூடியனவாக அமைந்திருக்கின்றன. தலைவனை பிரிந்த தலைவியினுடைய துயரத்தை துடைக்க அவருடைய தோழி, தலைவன்
பொருள் தேடுவதற்காக தலைவியை விட்டு பிரிந்து சென்று விட்டார். அப்பொழுது தலைவனை காணவில்லையே என்று தலைவி படுகின்ற துயரத்தை துடைப்பதற்காக அவருடைய தோழி ஆறுதல் கூறுவதாக அமைந்திருக்கக்கூடிய பாடல் மனிதநேயத்தை உணர்த்தக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. நசை பெரிது உடையார் நல்களும் நல்குவர் பிடிபசி களைய பெருங்கை வேளம் மென்சினை யாஅம் பொழிக்கும் அன்பின தோழி அவர் சென்ற ஆரே. நசை பெரிது உடையர் நல்களும் நல்குவர் பிடிவசி களைய பெருங்கை வேளம் மென்சினை யாஅம் பொழிக்கும் அன்பின தோழி அவர் சென்ற ஆரே. பாடல் புரிந்தத மணர்களே. நசை பெரிது உடையர் நல்களும் நல்குவர் பிடிபசி களைய பெருங்கை வேளம் மென்சினை யாஅம் பொழிக்கும் அன்பின தோழி அவர் சென்ற ஆரே. பாடல் புரிந்ததா? நன்றி. நசை பெரிது உடையர். நசை என்றால் விருப்பம். விருப்பம் பெரிது உடையர். உன்னிடம் மேலும் விருப்பம் கொண்டவராக இருப்பார். நல்களும் நல்குவர் விரைந்து வந்து அருள் புரிவார். உன்னிடம் மேலும் விருப்பம் கொண்டவராகவும் இருக்கின்றார். விரைந்து வந்து அருள் புரிபவராகவும் இருக்கின்றார். யாரு? தலைவர். தலைவன் உன்மீது அதிக விருப்பம் கொண்டவராகவும் இருக்கின்றார். விரைந்து வந்து உனக்கு அருள் புரிவார். பிடிபசி களைய பெருங்கை வேளம். பிடிபசி, பிடி என்றால் பெண் யானை. பெண் யானையினுடைய பசியை களைய போக்குவதற்காக, பெண் யானையினுடைய பசியினை போக்குவதற்காக பெருங்கை வேளம், பெருங்கை தன்னுடைய பெரிய கை துதிக்கையினை கொண்டிருக்கக்கூடிய வேளம். வேளம் என்பது ஆண் யானை. பெண் யானையினுடைய பசியை போக்கும் விதமாக பெரிய துதிக்கையினை கொண்டிருக்கக்கூடிய ஆண் யானைகள் மென்சினை யாஅம் பொழிக்கும். மென்சினை யாஅம் பொழிக்கும். மென்சினை மெல்லிய சினை, கிளைகளை கொண்டிருக்கக்கூடிய மெல்லிய கிளைகளை கொண்டிருக்கக்கூடிய யா என்ற மரம். அது ஒரு வகை மரம். யா என்பது மெல்லிய கிளைகளை கொண்டிருக்கக்கூடிய யா என்ற மரங்களின் பட்டையை உரித்து, மெல்லிய கிளைகளை கொண்டிருக்கக்கூடிய யா என்ற மரங்களினுடைய பட்டையினை உரித்து அவற்றில் இருக்கக்கூடிய நீரை அந்த யானைகள் அருந்தச் செய்கின்றன. அன்பின தோழி அவர் சென்ற ஆரே. அன்பின தோழி, அன்புடையவை. தோழி, தலைவர் சென்றுள்ள வழியிலே இந்த காட்சியினை அவர் காண்பார். தோழி சொல்கின்றார், தலைவியிடம் சொல்கின்றார். தலைவர் சென்றுள்ள வழியில் பெண் யானைகளினுடைய பசியினை போக்குவதற்காக பெரிய துதிக்கைகள் கொண்டிருக்கக்கூடிய ஆண் யானைகள் மெல்லிய கிளைகளை கொண்ட மரங்களின் பட்டையை உரித்து அவற்றில் இருக்கக்கூடிய நீரை அவை அருந்தச் செய்யும் அன்புடையனவாக இருக்கும். இத்தகைய அன்பு நிறைந்த காட்சியினை காணக்கூடிய தலைவர் உன்மீது மேலும் விருப்பம் கொண்டவராகி விரைந்து வந்து உனக்கு அருள் புரிவார். ஆதலால் நீ வருத்தப்பட வேண்டாம் என்று சொல்கின்றார். இதுதான் அந்த பாடலினுடைய பொருளானது. புரிந்ததா மன்னர்களே?
தலைவன் சென்றுள்ள வழியில் நிகழக்கூடிய ஒரு அன்புமயமான ஒரு அற்புத காட்சியை தோழி சொல்கின்றார். தலைவன் தான் செல்லுகின்ற வழியில் யானை கூட்டங்களை காண்பார். அக்கூட்டத்தில் இருக்கக்கூடிய யானைகள் அனைத்துக்குமே மிகுந்த பசியானது இருக்கின்றது. இருந்தாலும் ஆண் யானைகள் தங்களுடைய பெண் யானைகளினுடைய பசியை போக்கும் பொருட்டு யா என்ற மரங்களின் பட்டையை உரித்து அவற்றில் இருக்கக்கூடிய நீரை பெண் யானைகள் அருந்தச் செய்கின்றன. இந்த காட்சியின் மூலமாக தலைவன் தன்னுடைய தலைவியினுடைய துயரத்தை போக்க வேண்டும் என்ற கருத்துள்ளவனாக அவன் உடனே உன்னை தேடி வருவான் என்று தோழி சொல்கின்றார். புரிந்ததா மன்னர்களே? இதுதான் அந்த பாடலினுடைய பொருளானது. இப்பாடலில் அந்த காட்சியை காணக்கூடிய தலைவன் அதனை பார்த்தவுடனேயே உன்னை பற்றி அவன் நினைப்பான். ஆகவே அவன் விரைந்து உன்னை நாடி வருவான் என்று சொல்வதாக அமைந்திருக்கின்றது. இதனுடைய திணை பாலை திணை துறை தலைவன் விரைந்து வருவான் என தோழி தலைவியை ஆற்றியது. தலைவனினுடைய பிரிவை ஆற்றாது தலைவி மிகவும் வருந்திக் கொண்டிருக்கின்றாள். அவளை நோக்கி தலைவர் மிகவும் அன்பு கொண்டவர், ஆதலால் அவர் விரைவில் வீடு திரும்புவார் என்று கூறி தோழி அவரை தேற்றுவதாக அமைந்திருக்கின்றது. புரிந்ததா மன்னர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளை, அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். குறுந்தொகை பெயர் காரணம் எழுதுக. குறுந்தொகை என்னுள் 4 அடி முதல் 8 அடிகள் வரை அமைந்த குறுகிய ஆசிரியப்பாக்களை கொண்டு தொகுக்கப்பட்ட நூல். அதனால் குறுந்தொகை என பெயர் பெற்றது. இஃது அளவால் பெற்ற பெயராகும். இந்நூலில் 400 பாடல்கள் தொகுக்கப்பட்டுள்ளமையால் இது குறுந்தொகை 400 என்றும் வழங்கப்பெறும். பிடிபசி களைய பெருங்கை வேளும். இவ்வடிகளில் உள்ள இலக்கண குறிப்புகளை கண்டறிக. இலக்கண குறிப்பு: பிடிபசி, பிடியினது பசி, 6ஆம் வேற்றுமை தொகை. களைய சொல்லிசை அளபடை. பெருங்கை பெருமை குட்டல் கை பண்புத்தொகை. பெருங்கை வெள்ளம் பெருங்கையை உடைய வெள்ளம். 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை. இந்த 2 வினாக்கள் தான் வீட்டுப்பாடம். இந்த 2 வினாக்களையும் ஒருமுறை எழுதி பலமுறை படித்துக் கொள்ளுங்கள். தெளிவுற எழுதுங்கள், தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. மாணவ கண்மணிகளை, இதுகாரும் நாம் கண்டறிந்தது குறுந்தொகை பாடலை பற்றி பார்த்தோம். தோழி தலைவியிடம், தலைவன் உன்னிடம் மிகுந்த விருப்பமுடையவன், அவன் மீண்டு வந்து அன்புடன் இருப்பான். பொருள் ஈட்டுவதற்காக பிரிந்து சென்ற வழியில் பெண் யானையின் பசியை போக்க பெரிய கைகளை உடைய ஆண் யானை மெல்லிய கிளைகளை உடைய யாமரத்தின் பட்டையை உரித்து அதிலுள்ள நீரை பருகச் செய்து தன் அன்பை வெளிப்படுத்தும். அந்த காட்சியை தலைவனும் காண்பான். அக்காட்சி உன்னை அவனுக்கு நினைவுபடுத்தும். எனவே அவன் விரைந்து உன்னை நாடி வருவான். வருந்தாது ஆற்றியிருப்பாயாக என்று கூறுகின்றாள். இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 239 மற்றும் 240. பக்கம் எண் 239 குறுந்தொகை என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 240 நூல்வெளி என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 248 குருவினா. 2வது குருவினா: பிடிபசி களைய பெருங்கை வேளும். இவ்வடிகளில்
உள்ள இலக்கண குறிப்புகளை கண்டறிக என்பதும் மூன்றாவது குருவினம். குறுந்தொகை பெயர்க்காரணம் எழுதுக என்பதும். இந்த இரண்டு வினாக்களுக்குரிய விடையை பற்றி நாம் முந்தைய பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகள் அவற்றை தெளிவுற தங்களுடைய வீட்டுப்பாடையீட்டில் எழுதி கொள்ளுங்கள். தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.